نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனித ஹஜ் சம்பந்தமாக சில விளக்கங்கள், சட்டங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஏற்பாடு. 3 நாள்களும் இதே மாதிரி அசருக்கு பின்னால் ஆரம்பித்து இஷாவுடைய நேரம் வரைக்கும் விளக்கங்கள் சொல்லப்படும். பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அது நல்ல பலனை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஹஜ் செய்வதை உறுதி செய்து கொண்டவர்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், ஹஜ்ஜுடைய தன்மைகள் எவை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயமா. ஏன்னா காலங்கள் செல்ல செல்ல ஹஜ் செய்வது என்பது ஒரு வேடிக்கையான பயணமாக ஆக்கப்பட்டு விட்டது. அங்கே செல்லக்கூடியவர்களிலே அதிகமான நபர்கள் வீணான விளையாட்டுகளிலும் வீணான காரியங்களிலும் உலகத்தினுடைய பல்வேறு விதமான தேட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஹஜ் என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பிரதானமானது என்பதை ஹஜ்ஜுடைய விளக்கங்களிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை ஒதுக்கி வைத்து ஆகிரத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவை. எந்த அளவுக்கு அது நம்முடைய நினைவில் வருகின்றதோ, செயல்படுத்துகின்றோமோ, அந்த அளவுக்குத்தான் ஹஜ்ஜுடைய அந்த காரியங்கள் மிக சிறப்பாக நமக்கு அமையப்பெறும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சம்பவங்களை சொல்லுவோம். உதாரணமாக ஏறாம் கட்டுகின்றோம் என்று சொன்னால் வெறுமனே துணியை உடுத்திக் கொள்ளுவது ஹஜ் செய்வதற்காக அடையாளமாக துணியை உடுத்திக் கொள்வது என்பதல்ல. எஹ்ராம் என்பதற்கு அர்த்தம் ஹராம் ஆக்கி வைத்தல் என்பது. வெளித்தோற்றத்திலே சில செயல்கள் எஹ்ராம் கட்டிய பின்னால் சில செயல்கள் ஹராமாக்கப்படுகின்றன, செய்யக்கூடாது. ஒரு 8 வகையான செயல்களை சொல்லுவோம். அந்த செயல்களை செய்யாமல் தடுத்துக் கொள்வது கட்டாயமாகும். அந்த செயல்களை எஹ்ராம் கட்டிய பின்னால் செய்வது ஹராமாகும். இது வெளித்தோற்றமான நிலை. ஆனால் உண்மையிலேயே ஹகீகத், அந்தரங்கமான நிலை என்னவென்றால், எஹ்ராம் என்ற அந்த 2 துணிகளை உடுத்தக்கூடிய நேரத்திலேயே நாம் கபன் அணிந்து விட்டோம் என்ற எண்ணம் வர வேண்டும். கபனுக்கு மெயினான முக்கியமான 2 துணிகள் தான். ஆண்களுக்கு 3 துணிகள், பெண்களுக்கு 5 துணிகள் என்பதாக சொல்லுவார்கள் கபன் இடுவதற்கு. கபன் சம்பந்தமான விவரத்தையும் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாமும் அடுத்தவருக்கு கபன் இடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் எப்படி கபன் இடுவது என்று தெரிய வேண்டும். சரி, கபன் உடைய நினைவை உண்டு பண்ணுவதுதான் இஹ்ராம். கபன் அணிந்து விட்டால் அதற்கு பிறகு பயணம் தொடர்கின்றது, நீண்ட பயணம். அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய செயல்கள் அனைத்துமே. வீட்டிலிருந்து கபன் அணிந்து கொண்ட, இஹ்ராம் அணிந்து கொண்ட ஒருவர் வாகனத்திலே ஏறி ஏர்போர்ட்டுக்கு செல்லுகின்றார் அல்லது வேறு பயணத்திற்காக வேறு இடத்திற்கு செல்லுகின்றார் என்றால் அவர் சந்தூக்கில் ஏறிவிட்டார் என்று அர்த்தம்.
வாகனத்தில் ஏறுவது சந்தூக்கில் ஏறிவிட்டார். பிறகு மனிதர்கள் எல்லாம் பலர் கூடி வாழ்த்து சொல்லி வழி அனுப்புகின்றார்கள். சிலர் வீட்டிலிருந்தே வழி அனுப்பிவிட்டு நின்று விடுவார்கள். சிலர் பேர் ரயில் நிலையம் வரைக்கும் வரலாம், இன்னும் சில பேர் விமான நிலையம் வரைக்கும் வரலாம். அதுபோன்றுதான் கபனிடப்பட்டு சந்தூக்கிலே கொண்டு போகப்படக்கூடிய நாம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சூழ பயணம் செய்கின்றோம். சிலர் வீட்டோடு நின்று விடுவார்கள், சிலர் தெருவோடு நின்று விடுவார்கள், சிலர் கபருஸ்தான் வரைக்கும் வருவார்கள். அதுக்கு பின்னால ஒருத்தர் வர முடியாது. அந்த நினைவை சொல்லக்கூடியதுதான் இந்த பயணம். அதே போன்று பயணத்திலே விமானத்திலோ அல்லது மற்ற வாகனங்களிலே செல்லக்கூடிய நேரத்தில் நம்மோடு பல ஹாஜிகள் வருவார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், கூட்டாளிகள், பயண கூட்டாளிகள். அவர்களிலே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நல்ல குணம் படைத்தவர்களும் இருப்பார்கள், தீய குணம் படைத்தவர்களும் இருப்பார்கள். அதே போன்றுதான் நம்மை கபரிலே கொண்டு போய் வைத்த பின்னால் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்திலே, கபருடைய உலகத்திலே சாலிஹீன் தாலிஹீன், நல்லவர் கெட்டவர் என்ற இரண்டு சாரார்கள் நம்மோடு இருப்பார்கள். நல்லவர்களுக்கெல்லாம் நல்ல நிலை ஏற்படுவதை பார்ப்போம், கெட்டவர்கள் எல்லாம் துன்பப்படக்கூடிய சூழ்நிலையை பார்ப்போம். அதே போன்று ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்திலே நல்லவர்களோடு நமக்கு சகவாசம் ஏற்பட்டால் ஹஜ்ஜுடைய அந்த மனாசிக்குகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கெட்டவர்களோடு சகவாசம் ஏற்பட்டால் ஹஜ்ஜுடைய செயல்கள் எல்லாம் கெட்டுவிடும். நம்ம பார்க்கிறோம், ரூம்ல ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா 5 பேரும் ஒரே மாதிரி நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லோருமே தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு ஹரமுக்கு போயிடுவாங்க, தொழுவாங்க, தவாப் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அப்புறம் வருவாங்க, அப்புறம் போவாங்க, அப்புறம் தவாப் செய்வாங்க. ஒரு நாளைக்கு பலவிதமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அறையிலே இருக்கக்கூடிய கூட்டாளிகளின் காரணமாக 5 பேர் இருக்கக்கூடிய ரூம்ல 3 பேர் கெட்டவர்களாக இருந்தார்கள், சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள். பார்த்துக்கலாங்க, இப்பதாங்க வந்திருக்கிறாங்க, என்ன அவசரம் என்று சொல்லி அரபுக்கு போவதை, தஹஜ்ஜத் தொழுவதை எல்லாம் தடை செய்கின்றார்கள். அவர்களும் விடுகின்றார்கள், மற்றவர்களுக்கும் அதை சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் அவர்களின் காரணமாக இருக்கக்கூடிய மீதி 2 பேரும் கெட்டு போயிடுவார்கள். அனுபவத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்படி கபருடைய வாழ்க்கை இருக்கின்றதோ அதே போன்ற ஹஜ்ஜுடைய அமைப்பு இருக்கின்றது. சரி, பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே விமான நிலையத்திலோ மற்ற இடங்களிலோ சுங்க அதிகாரிகள், கஸ்டம்ஸ், அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அல்லது அதற்குரிய படிவங்களை பூர்த்தி செய்து நம்முடைய விவரங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். அதுபோன்றால் கபருடைய வாழ்க்கை, அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அங்கே அவர்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பார்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். இது கபருடைய வாழ்க்கையை ஒத்ததாக இருக்கின்றது. இது போன்ற பயணம் முழுவதுமே என்னென்ன செயல்களை செய்கின்றோமோ இந்த ஹஜ்ஜுடைய அமைப்புகளும் அதே மாதிரி இருக்கின்றது என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்ப எப்படி ஆகிவிட்டது சொன்னால், ஒரு எக்ஸ்கர்ஷன், உல்லாச பயணம் போகக்கூடிய அமைப்பிலே ஹஜ்ஜுடைய நிலை ஆகிவிட்டது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான் யஹஜ்ஜு அக்னியாஉன் நாஸ் லின்னஸாஹா. மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அவர்கள் உல்லாச பயணத்திற்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். எப்படி உல்லாச பயணம் வெளிநாடுகளுக்கு போறாங்களோ, வெளியூர்களுக்கு போறாங்களோ, அது போல அவர்களிலே பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் உல்லாசத்திற்காக வேண்டி, மன மகிழ்ச்சிக்காக ஹஜ் செய்வார்கள். அவர்களிலே நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள் லித்திஜாரா, வியாபார நோக்கத்தோடு ஹஜ் செய்வார்கள். இங்கிருந்து என்ன கொண்டு போகலாம், அங்கிருந்து என்ன கொண்டு வரலாம், அப்படித்தான் ஹஜ் செய்வாங்க. எதை கொண்டு போனால் லாபம் கிடைக்கும், எதை கொண்டு வந்தால் லாபம் கிடைக்கும் என்று ஹஜ் செய்வார்கள். ஏழை